நம்ம செய்ய போகிறது கேரட் சாதம். கேரட் சாதத்துக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிருக்கேன். தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு அதுக்கு மேலே வந்து துருவின கேரட்டை போட்டிருக்கேன். கேரட்டை போட்டதுக்கப்புறம் தேவைக்கு இதை வந்து மூங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேகிறதுக்காக போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு, இதுக்கு முன்னாடி வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இதை போட்டாலும் போடலாம். என் பசங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வெறுமனே கேரட் போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதை வற்றினோடனே ஆற விட்டுட்டு சாதத்தை வேக வச்சு இதில் போட்டு கிளறினா கேரட் சாதம் ரெடி. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறேன். கொஞ்சம் உப்பு கொடுப்பேன். காய் வந்துட்டு உப்பு நல்லா அப்படியே ஒரு கிண்டிட்டு வேக விட்டலாம். தண்ணியில் கொஞ்சம் ஊற்றலாம். ஸோ இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இது வந்து காய் நல்லா வேகட்டும், வெந்து வற்றி வரணும், தண்ணி இருக்கக்கூடாது இதில். ஸோ அது முடியட்டும். இப்போ ஹையில் வச்சுட்டு இந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் சாறதுக்காக ஒரு கிண்டணும். ஏன்னா ஒரே இடமாயிடும். ஸோ இப்போ கிண்டியாச்சு. இது நல்லா வற்றட்டும். வற்றினோடனே கேரட்டை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சாதம் அடுப்பில் வைக்கணும். ஹையில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், இந்த ப்ரிப்பரேஷன் முடிஞ்சுச்சு.